Annual Records 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறவுள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது நடக்குது தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. அது நல்லபடியா நடக்குது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பற்றிட்டு உட்காந்துருக்கேன். சம்மந்தம் இல்லையா? இந்த பாருப்பா தம்பி, டிவியில் இருக்கலாம், இருங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வெளியில். அதனால அதில் ஒன்று அதிமுக சைடுன்னு நீங்கள் தான் பிரித்து பேசுகிறீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. நம்ம இயக்கத்தில் ரெண்டு விஷயம் கிடையாது. ஆனால் திமுக எல்லாம் உண்டு. என்னன்னா வாரிசு அரசியல், அங்கே தலை தூக்கி ஆடும். நம்மதில் அதெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். இதெல்லாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது. ஆனால் திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாரும் உழைக்கணும், எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க. ஆனால் அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க. மற்றவங்கெல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுகவில் சத்தம் போடாமல் இருக்கணும். ஆனால் நம்பது அப்படி இல்லை, தலைவர் அப்படி வச்சில்ல. நான் ஏன் பெங்களூர் போகிறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போகிறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பேனா? நான் ஜாதி பார்க்கல. நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்ச மக்கள், எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன். சரி, அது எல்லாம் இருந்துட்டு போகுது. ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் போயிருக்கு. டெபாசிட் போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எந்த இடத்துலையும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகனாக்கா கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஆளுங்க யாரும் நம்ம கரகரை வேசி கட்டிக்கிட்டு யாரும் மக்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டாங்க. அது அப்படியே வளர்த்து கொண்டு வந்துட்டார் தலைவரும், அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க. அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவாக மக்களோட இணக்கமாக பிரியமாக போயிடுவாங்க. அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேலே ஒரு தனி பிரியம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ தானும் கெட்டு கட்சியையும் கெடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்குது.